ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லோரும் பார்த்திங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் இறந்து தான் போகிறாங்க. ஆனால் பிறப்பை கொண்டாடுற நாம் இறப்பை நினச்சி ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அந்த இறப்பு எப்போ வரும் அப்படின்றது தான் எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவும், அந்த இறப்பு நம்மளுக்கு வந்துடுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே சுவாரஸ்யம் ரொம்ப அதிகமாகிடும். சில பேருக்கு பயம் வந்துடும். சில பேருக்கு நான் எப்போ வேணால் இறந்தா என்ன, எல்லா கடமைகளும் நான் முடிச்சிட்டேன்னா கடவுள்கிட்ட போயிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அவங்க நினச்ச நாளில் நினச்ச நேரத்துலலாம் இறக்க முடியாதுங்க. இறப்பு ஒருத்தருக்கு எப்போ வரும் அப்படின்றத இறப்போட கடவுளாக இருக்கக்கூடிய யமதர்மனே சொல்லியிருக்காரு. அதற்கு 10 அறிகுறிகளையும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த அறிகுறிகள் என்னன்றதை தான் இந்த காணொலியில் காணப்போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் முதலாவது அறிகுறி என்னென்னா, எப்போது ஒருவரோட சருமத்தோட நிறமானது வெளிர் மஞ்சளாவோ அல்லது வெள்ளையாகவோ அல்லது லேசான சிவப்பாக மாற ஆரம்பித்தா அவர் இன்னும் 6 மாத காலத்தில் உயிரை விட போகிறாருன்றது அர்த்தமாம். இரண்டாவது, எப்போ ஒருவரால் அவரோட பிம்பத்தோட எதிரொலியை தண்ணீரிலோ அல்லது கண்ணாடியிலையோ தெளிவாக காண முடியலையோ அத்தகையவர்களுக்கு 6 மாதத்துக்குள்ளே இறப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாருங்க. மூணாவது, எப்பொழுது ஒருவரோட பார்க்கும் அனைத்தும் கருப்பாக தெரிய ஆரம்பிக்குதோ அவங்க கூடிய சீக்கிரத்தில் இறப்பை சந்திக்க போகிறாங்கன்னு அர்த்தம். நான்காவது, ஒருவரது இடது கை மட்டும் 1 வாரத்துக்கு மேலே துடிக்கவோ அல்லது நடுங்கவோ ஆரம்பிக்குதோ அவர் 1 மாதத்துக்கு மேலே உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு அர்த்தம். ஐந்தாவது அறிகுறி, ஒருவரின் உணர்ச்சி மிக்க உறுப்புகள் இறுக்கமடைந்து கல் போல மாறுதோ அவர்கள் இன்னும் கொஞ்ச மாதத்தில் இறக்க போகிறாங்கன்னு ஒரு அர்த்தங்க. ஆறாவது அறிகுறி, நிலா, சூரியன் மற்றும் நெருப்பின் ஒளியை சரியாக காண முடியாதவங்க அத்தகையவர்களுக்கு விரைவில் மரணம் சந்திக்க போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஏழாவது அறிகுறி, எப்போது ஒருவரோட நாக்கு வீக்கமடைஞ்சு ஈறுகளில் சீல் கட்ட ஆரம்பிக்குதோ அவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாள் வாழ போகிறதில்ல அப்படின்றதுக்கு ஒரு எட்டாவது அறிகுறியாக ஒருவரால் வானத்துக்கு மேலே உள்ள நட்சத்திரங்களை காண முடியாமல் போதோ அப்போ அவருக்கு 6 மாதத்தில் இறப்பு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 9வது அறிகுறி, நிலா, சூரியன் மற்றும் வானத்தை பார்க்கும்போது அவை சிவப்பாக தெரிய ஆரம்பித்தா அத்தகையவர்களுக்கு விரைவில் மரணம் நிச்சயிக்க போகுது அப்படின்றது அர்த்தமா. இல்லை 10வது அறிகுறி, ஒருவரோட கனவுல ஆந்தை, வெற்றிடம் அல்லது கிராமம் அழிவது போன்று வந்தால் அவங்களும் மரணத்தை நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் இதை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நாம் வாழும்போது நல்ல விஷயங்கள் மட்டுமே செஞ்சால் அப்படி செய்கிறவங்க யாருமே மரணத்தை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்.